Om Shanti. ஓம் சாந்தி. நேற்று சில பேர் அவைத்திடைக்கு இருந்தீங்க இங்க. மற்றவர்கள் எல்லாருமே Om Shanti. ஆஹ், இன்றைக்கு அவைத்திடை Good morning கொண்டாடுறதுக்காக மற்ற இடங்கள்ல இருந்து எல்லாம் வந்திருக்கிறீங்க இங்க. and a special greeting ஆஹ், for the அதனால month of January. ஒரு அவ்யக்த முரளி நேற்று And இந்நேரம், some of you were here yesterday for the Avyak Day. இன்னொரு அவ்யக்த முரளி இன்றைக்கு. For those from all the surrounding areas, அது we மட்டும் invited இல்லாமல் you specially today அவ்யக்த to பாப்தாவுடைய celebrate the ஆசீர்வாதம் கூட Avyak நேற்று Day காலையில இருந்தது. today. அதனால Not நிறைய only விடயம் have we பயிற்சி had செய்யறதுக்கு இருக்குது. one ஒரு Avyak விஷயம் இல்ல, ரெண்டு Murali விஷயம் இல்ல, yesterday 3 விஷயம் இல்ல. afternoon, பாபா another எங்களுக்கு நிறைய Avyak விஷயங்கள் பயிற்சி Murali செய்யறதுக்கு today, கொடுத்திருக்கிறேன். but we also had Avyak பாபாவினுடைய Baptada's blessings yesterday முரளி in the morning. அனுபவத்தினுடைய அதிகாரி ஆகிறது. And so it's a lot to அது சக்தி practice. வாய்ந்ததும் அழகானதும் கூட. Never mind one thing, two things, three things. நான் ஒரு சில Baba has விஷயங்கள் அதை given பற்றி us பேச many, many விரும்புகிறேன். things to practice. எங்கள் எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு ஏதாவது And ஒன்றுடைய Baba's அனுபவம் comment இருந்தால் about அதுதான் உங்களுடைய becoming நடைமுறையில the வரும் இல்லையா? authority of experience is எதுவுமே very powerful and யாருமே beautiful. உங்களை அதிலிருந்து அசைக்க முடியாது. உங்களுடைய And நம்பிக்கை I'd like to just pick up on that for a few அதுதான் minutes. அஸ்திவாரம். We all அதனால know that if you've had the பாபானுடைய experience, ஞானத்தை பொறுத்தவரையிலும் then that is பாபானுடைய the reality. விஷயம் என்னன்னு சொன்னால், It is real. அஹ், And நீங்க nothing தொடர்ந்தும் can move பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேணும். your faith in your own அதனாலதான் நீங்க experience. ஏழியா வேகமா எழும்புறீங்க, இந்த விஷயம் எல்லாம் செய்றீங்க. And so எந்த அளவுக்கு நீங்க அதை Baba's பயிற்சி செய்றீங்க, அனுபவம் செய்றீங்க, Baba's point was, அதை ஆராயிறீங்க, to what extent do you keep experimenting அந்த அளவுக்கு உங்களுக்கு with all ஆத்மீக the அதிகாரம் things கிடைக்கும். that you know are true? This is why அதனால we get up நான் early and do all the things. பாபானுடைய ஞானத்தை பயிற்சி செய்யும் பொழுது, But the more you பாபா 4 பாடங்கள் பற்றி சொல்லியிருந்தார். experience, பாபானுடைய ஞானத்தை நாங்கள் பயிற்சி செய்யும் பொழுது, the greater your own spiritual பாபானுடைய எல்லா கர்மத்திலையுமே பாபானுடைய ஞானத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, சூழ்நிலைகள்ல பாபானுடைய ஞானத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, of Baba's knowledge. இது எல்லாமே Baba took up all the different 4 subjects. உங்களை அதனுடைய Experimenting சொரூபமாக்கும், அனுபவத்தினுடைய சொரூபமாக்கும், அதனுடைய சொரூபமாக்கும். அதனுடைய விஷயம் karma that you நீங்க லேசாகவும் ஒளியாகவும் இருக்கிறது. all the situations that you find அதனால yourself in. நிறைய பேர் சொன்னார்கள் எனக்கு நேற்று, Have all of these things. நிறைய விஷயம் நிறைய அங்கன்னு சொல்லி நிறைய சேவைகள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் The experience நாங்கள் களைப்பாக உணரவில்லை என்று. அதுதான் நடைமுறை இல்லையா? be your lightness and நீங்க ஞானத்தை easiness. அனுபவம் செய்யும் பொழுது, அதை பயிற்சி செய்யும் பொழுது, People told அதனுடைய பெறுபேறு லேசாகவும் ஒளியாகவும் இருக்கும். their feet for many hours, helping அதனால different areas, and they said that we didn't feel tired. அதனால யோகத்தினுடைய அனுபவம் கூட அதனுடைய சொருவமாகிறது பற்றியதான் இல்லையா? When you're using பாபா என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், the power of Gyan, நீங்க யோகி யுக்தாக இருப்பீங்க, result is யுக்தி that யுக்தாக light, இருப்பீங்க. light, that power that அப்போ comes. And so definitely, நான் யோகத்துல தொடர்பில் இருந்தேன்னு சொன்னால், and the experience 3 மணித்தியாலம், 4 மணித்தியாலம், 5 மணித்தியாலம் யோகம் கிடையாது. of that, அது நல்லது. what Baba said about that was that ஆனால் be yog, பாபா என்ன சொல்றான்னு சொன்னால், எப்பொழுதுமே பாபாவோட தொடர்பில் இருக்கிறது. which means that அதுக்கு பிறகு எல்லாமே பாபா தான் இல்லையா? பாபா எங்களை வழிகாட்டுகிறார். then நீங்க பாதுகாப்பாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்குது. 4 hours, அப்போ உங்களுக்கு இப்போ யோகத்தினுடைய பெறுபவர்கள் எல்லாமே கிடைக்குது. that's great. But அதனால இந்த யுக்தின்றது பாபாவன் அதை நீங்க தொடர்புபடுத்தும் பொழுது என்ன உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், நீங்க சூழ்நிலைகளுக்கு எப்படி முகம் கொடுக்குறீங்க, நாடகம் எப்படி உங்களுக்கு முன்னுக்கு வருது, அது எல்லாமே அழகாக இருக்கும். சரியான நேரத்துல சரியான விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு சரியான நேரத்துல சரியான உதவியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
சரியான நேரத்துல சரியான வழிமுறைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால ம், பாபாட்ட இந்த எல்லா சக்திகளையும் எடுக்கும் பொழுது யோக யுக்தாக இருக்கிறதும் ம், எல்லாமே வந்து நாடகத்திலே இயல்பாகவே போய்க் கொண்டிருக்கும். அதான் யுக்தி யுக்தாக இருக்கிறது. அதுக்கு பிறகு தாரணை, குணாதிசயங்களை நீங்க வந்து முயற்சி செய்து பார்க்கிறது இல்லையா? அஹ், ஒரு 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 குணத்தை ஒரு கிழமைக்கு எடுத்து பயிற்சி செய்யலாம். ஒரு கிழமை போதாமல் இருக்கும் சில நேரங்கள்ல. ஒரு மாதத்துக்கு நீங்க பயிற்சி செய்யலாம். அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க. அப்ப உங்களுடைய புத்தி வந்து அதிலேயே மும்மரமாக இருக்கும் இல்லையா? எங்கள்கிட்ட வந்து பல குணாதிசயங்களுடைய பட்டியலே இருக்குது இல்லையா? அதனால ஒவ்வொன்றுமே உங்களுடைய பொக்கிஷங்கள்ல சேகரிக்கப்படும் பயிற்சி செய்யும் பொழுது குணாதிசயங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் அது எல்லாமே. அதான் உங்களுக்கு வந்து முன்னுக்கு கொண்டு வரும், உங்களை மேம்படுத்தும் இல்லையா? அப்ப நீங்க பயிற்சி செய்ய வேணும் அத. பாபா எப்பொழுதுமே சொல்றது இல்லையா, ரெண்டு ரெண்டு பிழை வந்து அதை சரிப்படுத்தாது. அப்போ உங்களுடைய நீங்க ஒரு எப்படி நீங்க வந்து ஒரு விஷயம் சூழ்நிலைகளுக்கு எப்படி நீங்க உங்களுடைய பதில் நடவடிக்கை எப்படி இருக்குது? குணாதிசயங்கள் இந்த அடிப்படையில இருக்குதா அல்லது எப்படி இருக்குது? அதனால அதுதான் எங்களுக்கு முக்கியம். 3 கேள்விகள் எப்பொழுதுமே நீங்க கேட்க வேணும். நான் வந்து குணாதிசயங்களை ஆராய்ச்சி செய்யறேனா அல்லது அதுல முயற்சி செய்யறேனா, அதை யோகம் தாரணை சேவையில அதை பயன்படுத்துறேனா, அல்லது சேவையில எப்படி அதை நான் வந்து கொண்டு வரேன் அந்த என்னுடைய ஞானத்தை, பாபாவினுடைய பொக்கிஷங்களை. பாபா சொல்ற, நீங்க எங்க இருந்தாலும் என்ன செய்தாலும் நீங்க ஆத்மாக்களை வந்து பாபாவுக்கு நெருக்கமாக கொண்டு வர வேணும். அதனால இது ஏன், இது என்ன என்ற கேள்வியே கிடையாது. அதனால புரிந்துணர்வு, எப்படி நாடகம் வேலை செய்யுதுன்ற புரிந்துணர்வு, அதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பின்பற்றுறதுதான். அப்போ உங்களுக்கு வெற்றி என்றது கிடைக்கும். வெற்றி என்றது என்னுடைய குணாதிசயங்களோட சம்பந்தப்பட்டது இல்லையா? அதனால அதை நீங்க வெளியால பார்க்கலாம். சேவையினுடைய பெரு தான் சக்சஸ். பாபா வந்து அதை எங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கிறார். இறை அன்பை அனுபவம் செய்யறது, இறை அன்பினுடைய சக்தி உங்களை வந்து, உங்களுக்கு வந்து அந்த பயிற்சி இருக்குது, அது உங்களை பாதுகாக்கும். இறை அன்பு உங்களுக்கான ஆசீர்வாதம், உங்களுக்கான பாதுகாப்பு. அதுதான் உங்களை இந்த சூழ்நிலைகள் பிரச்சனைகள்ல இருந்து அக்கறைக்கு உங்களை கொண்டு சேரும். அதனால மாயை என்றது எல்லா வகையில இருந்தும் அது உங்களுக்கு அது வந்து நிறைய சூழ்நிலைகள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதனால நான் அதற்கு முகம் கொடுக்கிறதுக்கு எனக்கு இந்த இறை அன்புதான் உதவி செய்யும். இறை அன்புதான் என்னை வந்து அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கும். இது எதிர்காலத்துக்கானது மட்டுமல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எது வந்து உங்களை இந்த ராஜயோக பாதையில இது வரைக்கும் கொண்டு வந்து இருக்குது, எது உங்களை பாபாவோட இது வரைக்கும் வச்சிருக்குதுன்னா, அது வந்து என்ன நடந்தாலும் எப்படி பாபாவினுடைய அன்பு உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி சொன்னா, அது அந்த அன்பு தான் இல்லையா? பாபா மேல கொண்டிருக்கு. எல்லா பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது இல்லையா? பாபாவினுடைய அன்பு இல்லாமல் யாருமே வந்து இங்க யாருமே இருக்க முடியாது. அதனால அந்த அன்பு, இறை அன்பில மூழ்கி இருக்கிற அனுபவம், அதுதான் எல்லாமே சரிப்படுத்தும் உங்களுக்கு. அதனால நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால்,
அந்த விதைக்கு அன்பென்ற நீரை கொடுத்து கொண்டே இருக்க வேணும். அன்பு இல்லையா? அன்பு தீ எப்பயுமே அணைஞ்சு போகக்கூடாது. அது ஃபுல்லா அந்து போகாது. ஆனால் அந்த அன்பு ம், தீ வந்து அணைஞ்சு போகாம பாதுகாத்துக் கொள்ள வேணும். இன்னொரு விஷயம், பாபா நிறைய விஷயம் பேசியிருக்கிறார் இந்த 3 முரளிகள்லையுமே. ம். நேற்று காலையில 18 ஜனவரி பாபா வந்து எங்களுக்கு ஞாபகப்படுத்துவார் இல்லையா? எப்படி பிரம்ம பாபா கர்மாதீதமாகினார். நிறைய பேர் 40 வருடம் 50 வருஷம் இருக்கிறீங்க ஞானத்துல. பாபா வந்து 33 வருஷத்துல ஆஹ், கர்மாதீதமாகினார். அம்மா அதை விட குறைஞ்ச காலத்துல கர்மாதீதமாகினார். நாங்க நீண்ட காலமா இருக்கிறோம். அதனால பாபா எங்களுக்கு ஞாபகப்படுத்துற பயிற்சி செய்ய வேண்டியது திரும்ப திரும்ப. இந்த உடம்பு எடுக்கிறோம், இந்த உடம்புல இருந்து விடுபடுறோம். சரீரத்தில் இருக்கிறோம், சரீரம் இல்லாமல் நிலையில இருக்கிறோம். இது வந்து நீங்க யோகத்தில் இருக்கிறதுல மட்டும் இல்ல, அந்த நிலைய நாள் பூரா நான் கொண்டிருக்க முடியுமா? திரும்ப திரும்ப அதை நாங்க சோதிச்சு பார்க்க வேண்டும். சரீரத்தை பயன்படுத்துறோம், ஆனால் சரீரத்தினுடைய கவர்ச்சிகள்ல இருந்து விடுபட்டிருக்கிறோம். இன்னொரு விஷயம் கூட, நீங்க அதை பயிற்சி செய்ய வேணும் வீட்டுல. அதுதான் எங்களுக்கு முக்கியம் இல்லையா? திரும்ப திரும்ப. ஏனென்றால் சூழ்நிலைகள் வந்து மோசமானதாக ஆகிக் கொண்டிருக்குது. நான் வந்து பயிற்சி செய்ய வேணும். ஏனென்றால் அப்பத்தான் நான் வந்து பாபாவோட பயிற்சி செய்ய முடியும். அதுக்குத்தான் நேரம் எடுக்கும் இல்லையா? அஹ், கடைசி பரீட்சை வந்து ஒரு எண்ணம் தான். எக்ஸ்பெரிமெண்ட் எங்களுக்கு வந்து ஆத்ம உணர்வில் இருக்கிறதுக்கு எவ்வளவு நிலை எடுக்குது இல்லையா? அந்த நேரத்துல வந்து அஹ், எங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது நாங்க வந்து மாத்துறதுக்கு என்றதை நாங்க சிந்திச்சு பார்க்க வேணும். பரிசோதனை செய்து பார்க்க வேணும். பாபானுடைய ஞானத்தை நாங்க சொல்லுவோம். நான் இப்படி இருக்கையில என்ன நடக்குது இல்லையா? சில நேரங்கள்ல எங்களுக்கு எங்களுக்கு தெரியாமலே நேரம் எடுக்காது. ஒரு நிமிடத்துல என்னவும் நடக்கலாம். அஹ், இல்லையா? நாங்க நேற்று பார்த்த நாங்கள் நல்லா இருந்தவர், இன்றைக்கு அவருக்கு உடம்பு இல்லையா? அப்போ ஒரு ஒரு திடீரென்று எதுவுமே நடக்கலாம். அதனால நான் வந்து தொடர்ந்தும் பயிற்சி செய்ய வேணும் அந்த நிலைய. பாபா சொல்றார், நீங்க பயிற்சி செய்து பாருங்க. 11 மணி நேரம், 12 மணி நேரம், 11 தடவை, 12 தடவை ஒரு எண்ணத்தை திரும்ப திரும்ப பயிற்சி செய்து பாருங்க உண்டு இல்லையா? எவ்வளவு நேரம் முக்கியமோ அவ்வளவு நேரத்துக்கு நீங்க பரிசோதனை செய்து பார்க்க வேணும். ஞானத்தை நாங்க வந்து பரிசோதனை செய்து அதில இருந்து நாங்கள் அனுபவத்தை கொண்டு வர வேணும். அதிலிருந்து அந்த உணர்வுகள் எங்களை சக்திசாலியானதாக ஆக்கும். அதுதான் எங்களை வந்து தொடர்ந்து முன்னேற்றும். அதுதான் எங்களுக்கு தொடர்ந்து முன்னேறதுக்கு ஊக்கம் உற்சாகத்தை கொடுக்கும். இன்றைக்கு நேற்று என்ன நடந்ததுன்றதை பற்றி சில வீடியோக்களும் இருக்குதுங்க. நீங்க உங்களுடைய சென்டர்கள் இருந்தீங்க நேற்று. அஹ், எல்லா இடமுமே பாபா வந்திருப்ப எனக்கு தெரியும். இங்க கூட பிரம்மா பாபாவினுடைய அனுபவம் மட்டுமல்ல, தாதி ஜானை கூட இங்க இருந்தார்கள் நேற்று. இங்க உணர்ந்திருக்கலாம், தாதி ஜானை கூட நேற்று இங்க இருந்தார்கள். பாபா இங்க மட்டும் இல்ல, பாபா வந்து சர்வவியாபி இல்லையா? பாபா எங்களோட எப்பவுமே இருக்கிறார். அது சர்வவியாபி என்ற கருத்து எங்கிருந்து தான் வந்தது இல்லையா? 18 ஜனவரி மட்டும் இல்ல. அஹ், ஆனால் நேற்று நிறைய பேர்கிட்ட இருந்து எனக்கு வந்து என்ன அஹ், கிடைச்சது என்று சொல்லி சொன்னால், எல்லாருமே எப்படி இயங்கினார்கள்,
எல்லாமே வந்து எப்படி வந்து அஹ், அஹ், பாபா பார்த்து கொண்டிருக்கிறார் இல்லையா? நாங்க முரளி கேட்டோம். சரியான சூழலை உருவாக்குறது பற்றி பாபா நேற்று சொல்லியிருந்தார் இல்லையா? சூழ்நிலைகளை எப்படி சக்தி வாய்ந்ததாக ஆக்குறது, அது பற்றி எல்லாமே பாபா சொல்லியிருந்தார். பாபா 4 விஷயம் பேசியிருந்தார். நாங்க வந்து 2 ஜனவரி 2 ஜனவரில இருந்து ஒவ்வொரு நாளும் 2 மணித்தியாலம் யோக பற்றி செய்யறோம் இல்லையா? செய்திருந்தோம். அஹ், இல்லையா? அந்த யோக பற்றி வந்து நிறைய சூழலை சக்தி வாய்ந்ததாக ஆக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் எல்லாருக்குமே நன்றி சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய சேவைக்கு, களைப்பற்ற சேவைக்கு. அஹ், அதனால ம், அதனால எல்லாத்தையுமே நாங்க வந்து சுமூகமாக வச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். பாத சுவடுகள், பிரம்ம பாபானுடைய பாத சுவடுகள். முதலாவது வந்து தூய உணர்வு, நல்ல ஆசைகள் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு நாங்க வந்து அதை பற்றி பேசியிருக்கிறோம் பாபா இல்லையா? போன வருடத்துல நிறைய முரளிகள்ல தூய உணர்வுகள் எல்லாம் பற்றியும் பாபா சொல்லி இருக்கிறார் இல்லையா? அதனால அந்த தூய உணர்வு நல்லாசிகள் எப்பொழுதுமே வீணான உணர்வுகள் நல்லாசிகள் இல்லாத நீண்ட காலமாக தூய உணர்வு நல்லாசிகள் எப்பொழுதுமே இருக்க வேணும். தூய உணர்வுகள் நல்லாசிகள். சரி. அதுக்கு என்னால கொண்டிருக்க முடியுமா எல்லாருக்காகவும் எப்பொழுதுமே? அதுக்கு பிறகு அது ஞானத்தை கடையிறது மட்டுமில்ல, சுபமான சிந்தனை பற்றி பாபா சொல்லியிருந்தார். அப்ப நீங்க சிந்திச்சு பார்க்க வேணும். உங்களுடைய சுயமரியாதை எப்படி இருக்குது? உங்களுடைய சுயராட்சியம் எப்படி இருக்குது? ஒரு விஷயத்தை நீங்க வந்து சிந்திச்சு பார்க்கணும். ஒரு சுயமரியாதையை எடுத்து அதை நீங்க வந்து பரிசோதனை செய்து அதை உங்களுடைய சொருவமாக ஆக்கும் பொழுது அந்த நிலை, என்னுடைய ஸ்திதி வந்து சுயமரியாதை நிலை வந்து நிலையானதாக இருக்க வேணும். அதுதான் அஸ்திவாரம் இல்லையா? அதை நான் வந்து சரியான சூழலை உருவாக்குறதுக்கு நான் என்ன செய்யறேனோ அது எல்லாமே எப்படி இருக்குது? ம். அந்த சூழலை நான் உருவாக்க வேணும். அதனால வெற்றி என்றது அப்பதான் எங்களுக்கு கிடைக்கும். பாபா வந்து எங்கள் எல்லாருக்குமே அது பொறுப்பு இருக்குது. நான் சொல்ல முடியாது நான் வந்து இளமையாக இருக்கிறேன். அஹ், ஆத்மீகமாகவோ பௌதிகமாகவோ நான் சொல்ல முடியாது. நான் வந்து புதுசுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்குமே பொறுப்பு இருக்குது. சூழலை உருவாக்குறது ஒவ்வொருவருடைய பொறுப்பு. எல்லாருக்குமே தூய உணர்வுகளை கொண்டிருக்க வேணும். சுயமரியாதை கொண்டிருக்க வேணும் இல்லையா? 1000க்கு மேல சுயமரியாதை வந்து கருத்துக்கள் அவர் சொல்லியிருக்கிறார். ம். பாபா இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார். அஹ், எங்களுடைய நடத்தை, அஹ், அது வந்து எங்களுக்கு எப்பொழுதுமே நாங்க கொண்டிருக்கிறது. அஹ், அது சில நேரத்துல நாங்க புரிஞ்சு கொள்றது இல்ல. எங்களுடைய நடத்தை எப்படி இருக்குதுன்னு ஏதாவது வந்து சரியாக இல்லை என்று சொல்லி சொன்னால் அதுக்கு என்ன காரணம் என்ன? என்னால் அதை வந்து மாற்ற முடியுமா? அப்போ என்னுடைய நடத்தைகளை நான் வந்து மாற்றும் பொழுதுதான்
அஹ், உங்களுக்கு தெரியும் இல்லையா பௌதீகமான விஷயங்கள் என்னுடைய அணுகுமுறை. ஒரு விஷயத்தை நான் எப்படி அணுகிறேன் அப்படின்றது வந்து நாங்க சிந்திச்சு பார்க்கணும். ஆத்ம உணர்வில் இருக்கும் பொழுது என்னுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது? அப்போ ஆத்ம உணர்வை நான் வந்து சக்திசாலியாக ஆக்க வேணும் இல்லையா? அப்பதான் அது வந்து எப்பொழுதுமே இயல்பானதாக இருக்கும். அப்ப என்னுடைய அணுகுமுறை எப்படி இருக்குதுன்னு சொல்லிக்கனால், அஹ், அது சூழல ஆதிக்கத்தை ஏற்படுத்தும். அதனால ஒவ்வொரு தடவையும் பாபா இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது, attitude அதாவது அணுகுமுறை என்றதை பயன்படுத்தும் பொழுது, பாபா எங்களுக்கு அதனுடைய அஹ், ஆழமான நிலையங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப பாபா ஆத்ம உணர்வை பற்றி என்ன சொல்றார் இன்றைக்கு? அஹ், பாபா வந்து கடைதல் பற்றி, தூய உணர்வு பற்றி என்ன சொல்றார்? ஒவ்வொரு நாளுமே விதவிதமான கருத்துக்கள் பாபா வந்து சொல்லிக் கொண்டிருப்பார். ஒரே வார்த்தை தான், ஆனால் பாபா அதனுடைய ஆழமான விஷயங்களை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால நீங்க திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை தான் என்று சொல்ல முடியாது. பாபா அதனுடைய விதவிதமான கோணங்கள்ல இருந்து அதை விளங்கப்படுத்துற. அதனால நீங்க வந்து இதை பயிற்சி செய்து பாருங்கள். 3 முரளிகள் இருக்குது, எல்லாமே சக்தி வாய்ந்தது.